வணக்கம், வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, யாரும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் அப்படின்னா நோபடி, நோ ஒன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க, யாருமே இங்கே இல்லை, யாருமே படிக்கல, யாருமே எழுதல, யாருமே சாப்பிடல, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, நெகட்டிவ் சென்டென்ஸ். யாருமே எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நோபடி இல்லைன்னா நோ ஒன் ரெண்டுக்குமே சேம் மீனிங், யாரும் இல்லைன்னா யாருமே அப்படிங்கிற அர்த்தத்தை தான் கொடுக்க போகுது. இன்னைக்கு பார்க்குற சென்டென்ஸ் எல்லாமே இந்த நோபடி வச்சுதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம நோபடி வேணாலும் சொல்லிக்கலாம், நோ ஒன் வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சதுல இருந்து அதுக்கப்புறமா நோபடி, நோ ஒன்னுக்கு போகலாம். இப்ப நான் இங்க இருக்கிறேன், நான் இங்க தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? நான், அதான் சப்ஜெக்ட் ஐ, இவங்களுக்கு verb I am. I am here. I am here அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இது பி verb. ஓகேவா, பி வேர்ப் தான் இந்த இடத்துல. இவங்க தான் மெயின் வேர்பும், இவங்க தான். ஓகேவா, இப்ப பாருங்க, ஐ ஆம் ஹியர் அப்படின்னா நான் இங்க இருக்கிறேன். இந்த பி வேர்ப்ஸை எப்ப பயன்படுத்தலாம்னு நம்ம பல வீடியோஸ்ல நம்ம சொல்லியிருக்கிறோம். பி வேர்ப்ஸ் என்பது ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்க, என்னவா இருக்கிறாங்க, இது மூணுக்கும் விடையா வர்றதுதான். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நான் எங்க இருக்கேன், நான் எங்க இருக்கேன், இங்க இருக்கேன். அப்ப இது எங்க இருக்கிற கொஸ்டினுக்கு தானே விடையா இருக்கு. அப்ப பி வேர்ப்ஸ் பயன்படுத்தி தான் நம்ம இந்த சென்டென்ஸை சொல்லணும். ஓகேவா, ஐ ஆம் ஹியர் அப்படின்னா நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை நான் இங்க இல்ல அப்படின்னு நெகட்டிவ்ல சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம்? ஐ ஆம் கூட நாட் சேர்க்கிறோம். ஐ ஆம் நாட் ஹியர். ஐ ஆம் நாட் ஹியர்னா என்ன அர்த்தம்? நான் இங்க இல்ல அப்படின்னு அர்த்தம். இதே சென்டென்ஸ அவ இங்க இல்ல அப்படின்னு சொல்ல போறோம். முதல்ல அவங்க இருக்கிறாங்கிறத முதல்ல நல்லா சொல்ல தெரிஞ்சுப்போம். ஷி, அவள். இதுக்கு verb இஸ். ஐக்கு மட்டும்தான் ஆம் வருவாங்க. ஹி, ஷி, இட்டுக்கலாம் பிரசன்ட் டென்ஸ்ல இஸ் வருவாங்க. ஓகேவா, ஷி இஸ். ஷி இஸ் ஹியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் இங்கே இருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம சென்டென்ஸ் என்ன கொடுத்திருக்கோம்? அவ இங்க இல்ல அப்படின்னு சொல்ல போறோம். இந்த சென்டென்ஸ நம்ம நெகட்டிவ்ல எழுத போறோம். நெகட்டிவ்ல எழுதுறது வேர்பு கூட நாட்டை சேர்த்து சொல்ல போறோம், அவ்வளவுதான். she is not here, அவ இங்க இல்ல அப்படின்னு சொல்றோம். இப்பெல்லாம் இத ரெண்டையும் சேர்த்து isn't, she isn't here, அவ இங்க இல்ல அப்படின்னு சொல்ற போறோம். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஐ ஆம் ஹியர் அப்படின்னா நாங்க இருக்கிறேன். ஐ ஆம் நாட் ஹியர் அப்படின்னா இது நெகட்டிவ் சென்டென்ஸ். இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகேவா, நாட் வந்திருக்கு இல்லைங்களா? she is here, இது பாசிட்டிவ் சென்டென்ஸ். she is not here, இது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, காட் இட். இப்ப நம்ம நோபடி வச்சு சென்டென்ஸ் பார்க்கலாம். யாரும் இங்க இல்ல அப்படின்னு சொல்றோம். யாருமே இங்க இல்ல அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா, இப்ப யாரும் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம்? நோபடி சொல்லலாம், இல்லைன்னா நோ ஒன் சொல்லலாம். இந்த ரெண்டுல நீங்க எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம நோபடி சொல்லுவோம். நோபடி. ஓகேவா, நோபடிக்கு அடுத்தது இஸ். நோபடி இஸ் ஹியர். நோபடி இஸ் ஹியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருமே இங்க இல்ல அப்படின்னு அர்த்தம். ஏங்க இப்பதானே சொன்னீங்க நெகட்டிவ் சென்டென்ஸ்னா வேர்பு கூட நாட்டு சேரணும்னு சொன்னீங்களே, இங்க நாட்டு இல்லையே, அப்ப இது எப்படி நெகட்டிவா ஆகும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? இந்த நோபடிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு மட்டும்தான் வரும். இதுவே நெகட்டிவ் வேர்டு தான், அதனால நம்ம நாட்டு சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா, நோபடிங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்டு, அதனால நம்ம வேர்பு கூட நாட்டு சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, சேர்க்கவும் கூடாது. ஓகேவா, நோபடி இஸ் ஹியர் அப்படின்னா என்ன அர்த்தம்?
யாருமே இங்க இல்ல அப்படின்னு அர்த்தம். ஓகே, இதே நீங்க நோ ஒன் கூட சொல்லலாம். நோவுக்கும் ஒன்னுக்கும் கொஞ்சம் கேப் இருக்கணும். நோபடினா சேர்த்து சொல்லலாம், சேர்த்து எழுதலாம். ஓகேவா, சொல்லும் போது ஒன்னும் டிஃபரன்ஸ் இருக்காது. ஆனா எழுதும் போது நோபடியை இப்படிதான் எழுதணும், நோ ஒன்ன இப்படிதான் எழுதணும். நோ ஒன் இஸ் ஹியர் அப்படின்னாலும் என்ன அர்த்தம், இங்க யாருமே இல்ல அப்படின்னு தான் அர்த்தம். நீங்க இங்க நாட்டு சேர்த்துற கூடாது. அதுக்கு பதிலாக தான் நம்ம நோபடி அப்படிங்கிற, நோபடினாலே நெகட்டிவ் வேர்டு. ஓகே, காட் இட். ஷால் வி கோ டு த நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. யாரும் மீட்டிங்ல கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றோம். யாருமே கலந்துக்கல அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, யாரும் அப்படின்னா என்ன சொல்லுவோம், நோபடி. ஓகேவா, கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது முடிஞ்சு போன விஷயம். ஏன்னா முடிஞ்சு போன விஷயம் தானே. இப்ப மீட்டிங் நடந்து முடிஞ்சிருச்சு, அப்புறமா தான் சொல்லுவோம் அந்த மீட்டிங்ல யாருமே கலந்துக்கலன்னு சொல்லுவோம். இப்ப இது பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா, நோபடி அட்டர்ன்ட், நோபடி அட்டர்ன்ட் தான் verb to. ஓகேவா, பாஸ்ட் டென்ஸ்ல, அதனால அட்டர்ன், அட்டர்ன்ட், அட்டர்ன்ட். நோபடி அட்டர்ன்ட் எங்க, மீட்டிங்ல. நோபடி அட்டர்ன்ட் த மீட்டிங், யாருமே மீட்டிங்ல கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றோம். நோபடிங்கிறது நெகட்டிவ் வேர்டு, அதனால நம்ம இங்க நாட்டு சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை, சேர்க்கவும் கூடாது. ஓகே, காட் இட். இதையே இப்போ உங்களுக்கு நாட்டு வச்சு சொல்றேன். அவன் மீட்டிங்ல கலந்து கொள்ளவில்லை அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஹி. பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால டிட், நெகட்டிவ் சென்டென்ஸ்ங்கிறதுனால நாட். He didn't attend. He didn't attend the meeting அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் மீட்டிங்ல கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றோம். ஓகே, இந்த மாதிரி சொல்லும் போது தான் நம்ம இப்படி சொல்லணும், he didn't attend the meeting, அவன் மீட்டிங்ல கலந்து கொள்ளவில்லைன்னு சொல்றோம். இந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா மீட்டிங் வச்சிருக்காங்க ஆனா யாருமே போலன்னு சொல்றோம், ஒட்டு மொத்தமா யாருமே போலன்னு சொல்றோம். அப்ப nobody attend the மீட்டிங், யாருமே மீட்டிங்ல கலந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றோம். இங்க நெகட்டிவ் வேர்டு நாட்டு இல்லைன்னாலும் அதுக்கு பதிலாக தான் நெகட்டிவ் வேர்டு நோபடியை சேர்த்திருக்கும். ஓகே, காட் இட். ஷால் வி கோ டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? இப்ப பாருங்க, யாரும் வரல, யாரும் படிக்கல அப்படின்னு சொல்றோம். யாரும் வரல, யாரும் படிக்கல அப்படின்னு சொல்றோம். ஓகே, வரவில்லை, படிக்கவில்லை, அது தூய தமிழ். அப்ப இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம், பாஸ்ட் டென்ஸ் தானே. பாஸ்ட் டென்ஸ்ல என்ன சொல்லுவோம், கம், கேம். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்லுவோம், கேம் தானே சொல்லணும். படிக்கல அப்படின்னா ஸ்டடிடு, ஸ்டடி, ஸ்டடிடு. verb to தானே பாஸ்ட் டென்ஸ்ங்கிறதுனால ஸ்டடிடு. ஓகே, அப்ப யாரும் வரல. இப்ப யாரும்ங்கிறதுக்கு என்ன சொல்ல போறோம், nobody. Nobody came. யாரும் வரல, nobody came. எங்க வரல, அங்க வரலையா, இங்க வரலையா, nobody there, அங்க யாருமே வரல அப்படின்னு சொல்றோம். இல்ல nobody here, இங்க யாருமே வரல அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்தாலும் இங்க நாட்டு சேர்க்காம சொல்லியிருக்கோம் பாருங்க. nobody came there, அங்க யாருமே வரலங்க. nobody came here, இங்க யாருமே வரல. ஓகே, காட் இட். நெக்ஸ்ட் பாருங்க, யாரும் படிக்கல, nobody studied, யாருமே படிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, காட் இட். ஓகேங்களா, இப்ப நோபடி வச்சு சொல்லும் பொழுது நம்ம நாட்டுங்கிற தனியா ஒரு வேர்டை சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நோபடிங்கிறதே நெகட்டிவ் வேர்டு தான். ஓகேவா, நோபடி கேம் தேர், அங்க யாருமே இல்ல. நோபடி கேம் ஹியர், இங்க யாருமே வரல அப்படின்னு சொல்றோம். ஓகே, நோபடி ஸ்டடிடு, யாருமே படிக்கல அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க, நேத்து நைட்டு யாருமே சாப்பிடலங்க அப்படின்னு சொல்ல போறோம். நேத்து நைட்டு எங்க வீட்டுல யாருமே சாப்பிடல அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா, இப்ப லாஸ்ட் நைட் அதை ஃபர்ஸ்டே கொண்டு வந்தாலும் ஃபர்ஸ்டே சொல்லலாம், இல்ல கடைசியில வேணாலும் சொல்லலாம். சென்டென்ஸ் ரைட் தான். ஓகேங்களா, லாஸ்ட் நைட் யாருமே, நோபடி, சாப்பிடவில்லைங்கிறது பாஸ்ட் டென்ஸ் தானே, முடிஞ்சு போன விஷயம் தானே. இப்ப ஈட், ஏட். லாஸ்ட் நைட் நோபடி
ate. யாருமே நைட்டு சாப்பிடல அப்படின்னு சொல்றோம். இதே லாஸ்ட் நைட்டை நம்ம லாஸ்ட்ல கூட கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? இதை அப்படியே அழைச்சிட்டு nobody ate last night. நைட்டு யாருமே சாப்பிடவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, got it? Shall we go to the next sentence? இப்ப இதையே பாருங்களேன். யாருமே நைட்டு தூங்கலங்க. நைட்டு நாங்க யாருமே தூங்கல. என்ன சொல்லலாம்? இந்த ஏட்டுக்கு பதிலா slept, sleep, slept, verb 2 போடுறோம். ஏன்னா past tenseங்கிறதுனால verb 2 போடுறோம். ஓகே, nobody slept last night. நைட்டு நாங்க யாருமே தூங்கலங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, got it? Shall we go to the next sentence? யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலங்க. யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல. எனக்கு அவ்வளோ கஷ்டத்துல இருந்தேன், எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்லலாம்? நோ ஒன் வச்சு சொல்லலாமா? இப்ப நோ ஒன், இந்த இடத்துல கேப் வரணும். நோ ஒன் ஹெல்ப்டு, முடிஞ்சு போன விஷயம், அதனால verb 2 சேர்க்கிறோம். நோ ஒன் ஹெல்ப்டுனா என்ன? யாருமே ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்றோம். ஓகே, எனக்கு மீ, நோ ஒன் ஹெல்ப் மீ, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்றோம். நோ ஒன் இல்லைன்னா நோபடி. நோபடி சொல்றீங்க எழுதுறீங்க அப்படின்னா சேர்த்து தான் எழுதணும். நோபடி ஹெல்ப்டு மீ, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். இப்ப பாருங்க, யாருக்கும் பதில் தெரியாது, யாருக்குமே ஆன்சர் தெரியாது அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்லலாம்? இது பிரசன்ட், இப்பதான் யாருக்குமே ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்லலாம்? நோபடி knows, nobody knows the answer. யாருக்குமே ஆன்சர் தெரியல அப்படின்னு சொல்றோம். nobody knows the answer, யாருக்குமே பதில் தெரியல அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட். இப்ப nobody வச்சு சொல்லும் போது இங்க நாட்டுங்கிற வேர்டை தனிப்பட்ட முறையில கொண்டு வரக்கூடாது. பிரசன்ட் டென்ஸா இருந்தா வேர்பு கூட எஸ்ஓ இல்ல இஎஸ்ஓ இல்ல ஐஏஎஸ்ஓ ஆட் பண்ற மாதிரி இருக்கும். பாஸ்ட் டென்ஸா இருந்தா வி டூ வேர்போ சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா? அங்க நாட்டு வந்துடக்கூடாது. யாருக்குமே பதில் தெரியாது அப்படின்னா nobody knows the answer. இப்ப பாருங்க, யாருக்கும் தெரியாது, முன்ன யாருக்கும் ஆன்சர் தெரியாதுன்னு சொல்ல போறோம். இது ஜென்ரலா யாருக்குமே இதை பத்தி தெரியாது, யாருக்குமே இந்த செய்தி தெரியாது அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்லலாம்? nobody knows. nobody knows அப்படின்னா யாருக்கும் தெரியாது அப்படின்னு அர்த்தம். இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம். இந்த விஷயம், இந்த சீக்ரெட்டு யாருக்குமே தெரியாது, இல்ல இந்த மெசேஜ் யாருக்கும் தெரியாது, என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். nobody knows this message, இந்த செய்தி யாருக்குமே தெரியாதுன்னு சொல்றோம். nobody knows this message, nobody knows this secret, இந்த ரகசியம் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றோம். ஓகே, got it? Shall we go to the next sentence? யாருமே கதவை திறக்கல. நேத்து யாருமே கதவை திறக்கலன்னு சொல்லலாம். நேற்று யாருமே கதவை திறக்கல அப்படின்னு சொல்லலாம். nobody திறக்கிறதுக்கு என்னங்க இங்கிலீஷ்ல? இங்க திறக்கலன்னு இருக்கு, நீங்க திறக்கிறது தான் நீங்க எழுதணும். ஓப்பன்டு, ஏன்னா பாஸ்ட் டென்ஸ்ல ஓப்பன்டு. யாருமே திறக்கல. எதை திறக்கல? டோரை. nobody opened the door. கதவை யாருமே திறக்கலங்க. எப்ப திறக்கல? எஸ்டர்டே இல்ல லாஸ்ட் நைட், என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். ஓகேவா? நேத்து யாருமே கதவை திறக்கலங்க. நான் வீட்டுக்கு போனேன், கதவை தட்டுனேன், யாருமே கதவை திறக்கல அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? திறக்கல அப்படின்னு nobody opened the door yesterday. ஓகே, காட் இட். யாருமே கதவை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்ப இதே சென்டென்ஸ யாருமே கதவை மூடலைங்க, கதவை மூடல இல்ல ஜன்னலை மூடல, என்ன வேணாலும் சொல்லலாம். இப்ப திறக்கலங்கிறதுக்கு ஓப்பன்டு சொன்னோம், மூடலங்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? க்ளோஸ்டு. nobody closed the door yesterday. நேத்து யாருமே கதவை மூடலங்க அப்படின்னு சொல்றோம்.
இல்ல ஜன்னலை மூடல அப்படின்னா என்ன சொல்லலாம்? விண்டோ. நோபடி க்ளோஸ் தி விண்டோ எஸ்டர்டே. நேத்து யாருமே ஜன்னலை மூடல அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? இப்போ நோபடி வந்தாலே அது நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு மட்டும்தான் வரும். அது கூட நம்ம நாட்டு சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதனால நீங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். இப்ப பாருங்க, நேத்து நைட்டு நாங்க யாருமே சாப்பிடலங்க. நேத்து நைட் நாங்க யாருமே சாப்பிடல அப்படின்னு சொல்ல போறோம். எப்படி சொல்லலாம்? நோபடி, சாரி, நோ ஒன்னு எழுத போயிட்டேன். நோபடி ஏட். நோபடி ஏட் அப்படின்னா சாப்பிடல அப்படின்னு அர்த்தம். எப்ப? நேத்து நைட்டு. நோபடி ஏட். இப்போ வந்து நைட்டு டின்னர் வச்சுக்கலாம். நேத்து நைட்டு சாப்பாடு நாங்க யாருமே சாப்பிடலங்கன்னு சொல்றோம்னு வச்சுங்களேன். அப்ப நோபடி ஏட் டின்னர். நோபடி ஏட் டின்னர் லாஸ்ட் நைட். நாங்க நைட் சாப்பாடு யாருமே சாப்பிடல அப்படின்னு சொல்றோம். நோபடி ஏட் டின்னர் லாஸ்ட் நைட். இது ஜென்ரலா பொதுவாகவே நாங்க நேற்று நைட்டு சாப்பிடல அப்படின்னு சொல்றோம். இதையே இப்ப நம்ம அம்மா பிரியாணி செஞ்சிருப்பாங்க, அந்த பிரியாணியை தான் நாங்க சாப்பிடல அப்படின்னு பர்டிகுலர் டின்னரை சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க சேர்த்துக்கலாம். அந்த பர்டிகுலர் உணவை தான் நாங்க சாப்பிடல அப்படின்னு சொல்லும்போது டின்னருக்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். நோபடி ஏட் த டின்னர் லாஸ்ட் நைட். நாங்க நேற்று நைட்டு அந்த இரவு சாப்பாட்டை சாப்பிடல அப்படின்னு அர்த்தம். பர்டிகுலர் டின்னர். ஓகே, காட் இட்? நீங்க பொதுவா சொல்றீங்கன்னா டின்னர் சொல்லிக்கோங்க. அதாவது என்ன, அதாவது நம்ம சொல்றவங்களுக்கு நம்ம என்னத்தை மிஸ் பண்ணணும், எதை சாப்பிடலன்னு தெரியல அப்படிங்கும் போது நீங்க டின்னர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு நம்ம இதை தான் சாப்பிடலன்னு நம்ம சொல்றது அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்க சொல்லிக்கலாம். ஓகே, நோபடி ஏட் த டின்னர் லாஸ்ட் நைட். Shall we go to the next sentence? இந்த சென்டென்ஸ் ரெண்டுமே உங்களுக்கான சென்டென்ஸ். வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு உங்களோட ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? யாரும் கதவை தட்டல. இப்போ ஏதோ தட்டின மாதிரி ஃபீலிங் சத்தம் இருக்கலாம். நம்ம அம்மா போய் பாரு, யாரோ கதவை தட்டின மாதிரி இருக்கு, போய் பாரு அப்படிங்கிறோம். நம்ம என்ன சொல்லுவோம்? யாருமே கதவை தட்டல அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப எப்படி சொல்லலாம்? நோபடி knocked. Nobody knocked the door. யாருமே கதவை தட்டல அப்படின்னு சொல்றோம். Nobody knocked. என்ன past tenseல nobody knocked the door. தட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்லுவோம் யாருமே கதவை தட்டல அப்படின்னு சொல்றோம். Nobody knocked the door. நெக்ஸ்ட் பாருங்க, இதை யாரும் விரும்பல, இதை யாருமே விரும்பல அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்லலாம்? நோபடி. இப்பதான் இப்ப ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, இல்ல ஏதோ ஒரு பொருளை காட்டி உங்களுக்கு இது ஏதாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேக்குறோம்னு வச்சுங்களேன், எல்லாரும் அமைதியா இருப்பாங்க. இப்ப என்ன அர்த்தம்? யாருக்குமே அது பிடிக்கலன்னு அர்த்தம் பிரசன்ட்ல. ஓகேவா? அதுதான் லைக்ஸ் போட்டிருக்கோம், வேர்ப் 1 போட்டிருக்கோம். நோபடி லைக்ஸ். ஓகே, எதை? திஸ். இத நோபடி லைக்ஸ் திஸ். இதை யாரும் இது வந்து யாருக்கும் பிடிக்கல, விரும்பல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நோபடி லைக்ஸ் திஸ். இதை யாரும் விரும்பல அப்படின்னு அர்த்தம். ஓகே, காட் இட்? இதுல நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. ஸ்டடீடு. ஸ்டடீடு. ஓகேவா? இதுதான் கரெக்ட் ஆன்சர். பார்த்துக்கோங்க. ஸ்டடீடு. ஸ்டடீடு. நம்ம வீடியோவை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டடீடு முன்ன எழுதும் போது இதுல ஒய் போட்டு எழுதிட்டேன், அதனாலதான் இப்போ உங்களுக்கு நான் நினைவுபடுத்தி சொல்றேன். எழுதும் போது தவறதா எழுதிட்டேன். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.